ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாசினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆன்லைன் எஜுகேஷன் பார்க்க போகிறோம். லைக் கிரியேட்டிங் ஆஃப் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம், அதோட ஃபங்க்ஷன், விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் எஜுகேஷன். Online education means teaching that operates through virtual classroom created by the cyberspace with the assistance of internet. So என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட்டில் நம்ம டீச் பண்ணுவோம். அதுதான் வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் இஸ் அ லேர்னிங் என்விரான்மெண்ட் கிரியேட்டட் பை த cyberspace wherein the whole teaching learning process is carried out through the online method. So everything teaching and learning process எல்லாமே ஆன்லைனில் தான். ஸோ with the help of இன்டர்நெட்டில் students living in distance places by remaining at home could get education with all the classroom learning experience, like listening to the lectures of the teachers, raising questions and seeking clarifications to clear their doubts, participating in drill and practice, getting feedback from teachers, etc. by simply having a computer with an internet connection. ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இப்போது சில்ட்ரன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் டிஸ்டன்ஸ் பிளேசஸில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து லைக் ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், ஓகேங்களா. ஸோ எல்லாமே வந்து இதில் அவைலபிளாக இருக்கும். எப்படின்னா அவங்க கேட்கலாம், லெக்சரர்ஸோட டீச்சர்ஸ் என்னென்ன லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க அதை கேட்கலாம், அவங்களோட கொஷின்ஸை ரைஸ் பண்ணலாம், அதே மாதிரி அவங்களோட டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீச்சர்ஸ் கிட்ட கூட ஃபீட்பேக் கேட்கலாம். சேம் லைக் நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஆன்லைன் எஜுகேஷனில், சிம்ப்ளி பை யூஸிங் அன் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகேங்களா. ஸோ நவ் இப்போ நம்ம கிரியேட்டிங் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஓகே, ஸோ விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் கேன் பி கிரியேட்டட் பை ஹேவிங் அட்வான்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் டெக்னாலஜிஸ் லைக் இன்டர்நெட், இமெயில், ஆன்லைன் ஸ்பீக்கிங், வேர்ல்ட் வைட் வெப்சைட்ஸ், www, CD-ROM, digital video disc, audio conferencing, video conferencing, computer conferencing, etc., and integrating them suitably in the teaching and learning process. So in the advanced technologies என்ன இருக்குது, ஸோ இதை வச்சு லைக் இன்டர்நெட், இமெயில், ஆன்லைன், ஸோ இது எல்லாம் வச்சு ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் ரூமை ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஃபங்க்ஷனிங் பார்க்கலாம். ஃபங்க்ஷனிங் ஆஃப் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். Highly proficient subject teachers explains the content of the lesson using PowerPoint presentation with slides and online examples. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் வந்து லைக் அவங்களோட லெசன் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குது எல்லாத்தையுமே ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஸ்லைட் டு ஸ்லைட் ரெடி பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நிறைய எக்ஸாம்பிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த விர்ச்சுவல் கிளாஸ். இப்படி தான் இருக்கும். ஓகே, தென் teaching of lessons by experts with all real-time classroom experience will be recorded in advance and uploaded in the internet to be made available to the students. ஸோ நம்ம யூடியூப் மாதிரியே கூட எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வந்து அவங்களோட ரியல் டைம் லைக் கிளாஸ் ரூம் இருக்கிற எஜுகேஷன் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது அதே மாதிரியே டீச் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு functioning of virtual classroom. Who could download them and see the sequentially arranged video package either by using the window media player or specially preferred software to them. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் அதை டவுன்லோட் கூட பண்ணலாம். ஸோ டவுன்லோட் பண்ணி எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். லைக் விண்டோ மீடியா பிளேயராக இருக்கலாம், இல்லை வேறு எந்த சாஃப்ட்வேர் அதுக்கு தேவைப்படுதோ அதை டவுன்லோட் பண்ணி ஸோ அவங்க என்ன டீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு விர்ச்சுவல் கிளாஸ் ஃபங்க்ஷனிங் தான். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன, டீச்சர் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுவாங்க, ஸ்லைட் பை ஸ்லைட் டீச் பண்ணுவாங்க, அது ஒன்று. செகண்ட் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி டீச் பண்ண வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க இன்டர்நெட்டில். ஸோ நம்ம வேணுன்றதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட், through online speaking students could raise questions and seek clarification to get their doubts cleared. ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் சும்மா பார்க்குறது அப்படின்ட்டு கூட இல்லை. உங்களுக்கு இப்போ டவுட் வந்துச்சு, ஸோ இமீடியட்லி நீங்கள் கொஷினை ரைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அதோட கிளாரிஃபிகேஷன்ஸ் கூட லைக் கொஷின்ஸ் கூட ரைஸ் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் homework and assignments to be done by students will be reached out to them through email
and the answers and reports submitted by them after correction evaluation by the teachers will be returned online ஓகேங்களா. ஸோ அவங்க டெஸ்ட் என்ன எழுதுகிறாங்க, அசைன்மெண்ட்ஸ் என்ன எழுதுகிறாங்க, இது எல்லாத்தையுமே இமெயிலில் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ டீச்சர்ஸும் அதை லைக் என்ன பண்ணுறது, அதை கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எவாலுவேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணி எகெயின் ஆன்லைனில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபார்மேட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் online classes. Academic activities like providing feedback about students' learning performance, guidance for preparing assignments and carried out reference work, clarifying students' doubts, etc. will be undertaken through the electronic media. ஸோ என்னென்ன இருக்குல்ல, பசங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லேர்னிங் பர்ஃபார்மன்ஸை சொல்கிறதா இருக்கட்டும், ஸோ எதனா அசைன்மெண்ட் பற்றி கைடன்ஸ் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை டவுட்ஸ் எதனா கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எதில் நடக்கும், இன்டர்நெட் எலக்ட்ரானிக் மீடியாவில் தான் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்லைன் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். when need arises, arrangements will be made for audio and video conferencing. ஸோ வேறு எதனா நீட்ஸ் தேவைப்படுதோ அப்போ வீடியோ ஆடியோ கான்ஃபரன்சிங்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுவும் த்ரூ ஆன்லைன் தான். ஓகேங்களா. stated briefly, when structured course materials are used in distance education program, all lessons in course are delivered through electronic media. ஸோ என்னென்ன இருக்குது எல்லாமே பசங்களுக்கு எப்படி டெலிவர் ஆகும், எலக்ட்ரானிக் மீடியாவில் தான். ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ரீட் தெம் பை யூஸிங் ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணி அதை படிக்கலாம். டெக்ஸ்டுவல் கண்டென்ட்ஸ், மல்டிமீடியா டிவைசஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் மீனிங்ஃபுல்லி இன்டிகிரேட்டட். ஸோ இது எல்லாமே என்னென்ன பசங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பசங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். The specialty of the virtual classroom is that all communication and interaction are carried out through the electronic media and the internet. So என்ன இதோட ஸ்பெஷாலிட்டி, ஆன்லைன் கிளாஸஸ் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் இன்டர்நெட், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு பசங்க படிக்கணும். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்த்துடலாம். Advantages of virtual classroom. Students could learn from their homes. மெயின் வீட்லேயே உட்காந்து படிக்கலாம். ஓகே. ஸோ அது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குட் லேர்ன் ஃப்ரம் த பிளேஸ் அட் த டைம் ஆஃப் தியர் சாய்ஸ். ஸோ எனக்கு இப்போ படிக்க தோணல, நான் படிக்கல, ஓகே ஃபைன், எனக்கு இப்போ படிக்க தோணிருக்கு, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் விர்ச்சுவல் கிளாஸ் ரூமில். அந்த மாதிரி அவங்களுக்கு எப்போ தோணுதோ அவங்களுக்கு இஷ்டப்படி அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். Students could get access to expert teaching and download the learning materials prepared by highly competent teachers. ஸோ என்ன பண்ணலாம், அவங்க வந்து எக்ஸ்பர்ட் டீச்சிங்கை, லேர்னிங் மெட்டீரியல்ஸை அவங்க யார் அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் லைக் காம்பிடென்ட் டீச்சர்ஸ், ஒருத்தரை சொல்கிறத விட இன்னொருத்தர் சொல்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் படிக்கிறது. Next, it takes into account that individual difference of learners and motivates them for self-learning. ஸோ என்ன ஆகும், அவங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும், அது டிஃப்ரெண்ட்டாக அவங்க டீச் பண்ணுறத பார்க்குறப்போ, விர்ச்சுவலி பார்க்குறப்போ நமக்கு இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தோன்றணும். செல்ஃப் லேர்னிங்க்கு வந்து மோட்டிவேட் ஆகுவாங்க. ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. தென் இட் ப்ரொவைட்ஸ் adequate opportunity to interact with the teachers like the real time classroom. ஸோ என்ன பண்ணும், டீச்சர்ஸ் கூட நிறைய நேரம் இன்ட்ராக்ட் பண்ணலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இட் அலோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் வித் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வித்தவுட் த டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களே தானாக இன்ட்ரெஸ்ட் காட்டி படிக்க ஆரம்பிப்பாங்க, இன்னொரு ஸ்டூடெண்ட் மேலே டிபெண்ட் ஆகணுன்ற அவசியமே இல்லை. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் டு கோ டு லைப்ரரிஸ் டு கேதர் நீடட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை கேதர் பண்ண லைப்ரரி வரைக்கும் போகணும், புக்ஸை ரெஃபர் பண்ணணும், மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும், அது ஒன்றுமே தேவையில்லை. ஸோ ஆன்லைன் இன்டர்நெட்டை தட்டினா கூகுளில் பார்த்தா எல்லாமே கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ ஆன்லைன் லேர்னிங் கிரியேட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இன்டிகிரேட்டிங் டிஜிட்டல் மீடியா இன்டு த கரிக்குலம் இன் அன் இன்ட்ராக்டிவ் ஃபார்மேட், மேக்கிங் டீச்சிங் அண்ட் லேர்னிங் மோர் ஸ்டூடெண்ட் சென்டர்ஸ். ஸோ என்ன பண்ணோம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த இன்ட்ராக்டிங்க்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் நேரடியாக டீச்சர் வந்து டீச் பண்ணுறதுக்கும் இந்த விஷுவலி எல்லாத்தையும் பார்த்து அதை கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பசங்க கண்டிப்பாக இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இதுவும் ஒரு அட்வான்டேஜ். தெர் இஸ் நோ எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் இட்ஸ் ஃபோர்ஸ்டு டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ். ஸோ நீ படித்தே ஆகணும், இந்த டைமில் இப்போ படித்தே ஆகணும், இந்த டெஸ்ட் எழுதி ஆகணும், இவ்வளோ மார்க்ஸ் வந்தே ஆகணுன்ற அந்த மாதிரி எஜுகேஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே இல்லை. அதே மாதிரி இவ்வளோ டிசிப்ளினாக தான் இருக்கணும், இந்த மாதிரி நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. ஓகே. ஸோ எல்லாமே பசங்களோட ஓன் அந்த மாதிரி. இட் எக்கனமைஸ்
times and cost as students does not require to travel at the real classroom to learn. ஸோ டைம் காஸ்ட் எல்லாம் ஒரு ஆவரேஜ் தான். ஸோ பசங்க போய் ஸ்கூலில் உட்காந்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ வீட்டில் இருந்தே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச டைமில் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சில அட்வான்டேஜ். ஓகே, பசங்க இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க, ஃபைன். ஓகே, ஸோ இதுலேயும் சில ட்ராபேக்ஸ், லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? A person must be self-motivated to learn as learning cannot be enforced via internet. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க படிக்கணும், செல்ஃப் மோட்டிவேட்டடாக படிக்கணும். ஸோ இன்டர்நெட் வைஸ் படிக்கணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு. ஓகே, அவனுக்கு புக்கில் தான் படிக்க பிடிச்சிருக்கு, ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம், யூனோ அந்த மாதிரி. ஸோ ஃபோர்ஸ் பண்ணுறது தப்பு. ஆஸ் தேர் ஆர் நோ கண்ட்ரோல்ஸ் ஆன் லேர்னர்ஸ், ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் வித் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வில் லேர்ன், அதர்ஸ் மே நாட் இன்வால்வ் தெம் செல்ஃப் இன் லேர்னிங். ஸோ அதான் கண்ட்ரோல்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க படிக்கணும், அந்த மாதிரி. There will be a lack of socialization of learners as no social environment as in real classroom could be created in the virtual classroom. So ஒரு கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட், ரியல் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் இருக்கிற அந்த சோஷியலைசேஷன், லைக் ஃப்ரெண்ட்ஷிப், யூனோ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாண்ட், அது எதுவுமே இதில் இருக்காது. ஓகே, இட் டஸ் நாட் டெவலப் த desirable qualities like cooperating and collaborating with others, sharing with others. ஸோ என்னோடய தாட்டை என்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியாது. ஸோ அந்த கொலாபரேட்டிங்காக இருக்கட்டும், அந்த கோஆப்ரேட்டிங்ஸாக இருக்கட்டும், தாட்ஸை ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஒருத்தர் கூட இன்னொருத்தர் கூட, லைக் எப்படி நமக்கு ரியல் கிளாஸ் ரூமில் பண்ணுறோம் அந்த மாதிரி எதுவுமே இந்த விர்ச்சுவல் கிளாஸஸில் வராது. ஸோ இதெல்லாம் ஒரு ட்ராபேக் தான். ஓகே, என்ன இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி வராது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸ். ஃபைன். ஓகே ஃபைன், இதுதான். ஸோ கொஷின்ஸ் மேபி இப்படி அரைஸ் ஆகலாம். ஸோ வாட் இஸ் ஆன்லைன் எஜுகேஷன்? ஓகே, ஆர் ரைட் ப்ரீஃப்லி அபவுட் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். வாட் இஸ் விர்ச்சுவல் கிளாஸ் ரூம்? டிஸ்கிரைப் how to create virtual classroom and explain about its function. இந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம். அட்வான்டேஜஸ் கேட்கலாம், டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின் தான். என்னால் முடிஞ்சவளோ ஈஸியாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் தான் படிக்கணும். ஓகேங்களா? ஃபைன், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன், தேங்க்யூ ஸோ மச்.